துணை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பையனாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் இவருடைய அடிப்படை தகுதியா அப்படிங்கிற கேள்விக்கு இதெல்லாம் கிடையாது. துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி 2019 இவர் அரசியலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இவருடைய கடந்து வந்த பாதை வெறும் ஒரு 6 வருடத்தில் முடிச்சிடுறாங்க. அப்போ இந்த 5-6 வருடங்களில் அவர் செய்திருக்கக்கூடிய வேலை 2019 எல்லா இடங்களிலும் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டது. அதன் பிறகு நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஆனது, நான் அமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஆனது, நான் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் ஆனது. இதுதான் இவருடைய ஒட்டுமொத்தமான ஹிஸ்ட்ரி அரசியலில். அதுக்கு பின்னாடி அவர் சினிமாவில் இருந்திருக்காரு, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி இந்த துணை முதல்வர் அப்படிங்கிறத ஏன் இவ்வளோ அவசரமாக அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு, என்னப்பா வழுக்கத்தானே செய்திருக்கிறது, பழுக்கவில்லை அல்லவா அப்படின்னு கேட்டார் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஆனால் அதே ஸ்டாலின் அவர்கள் தான் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடி துணை முதலமைச்சர் ஆகுவது அப்படிங்கிறது வேறு சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்லலையே, நாங்கள் எதுவும் அப்படி ஒரு பிளான்லேயே இல்லையே அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு துணை முதலமைச்சராக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்குள்ளே வருது. ஸோ இப்போ துணை முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலும் 2026 அரசியல் இருக்கக்கூடிய நெருக்கடியும் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி துணை முதலமைச்சராக பதவியேற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் புதிய அமைச்சர்களாக உருவாகி இருக்கும், இல்லாட்டி அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட நபர்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு வாழ்த்துக்கள்ப்பா. இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். துணை முதலமைச்சரான இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. திரை பிரபலங்களாக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள், வெங்கட் பிரபு அவர்கள், இப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் கேள்வி கேட்பது என்ன அப்படின்னா, என்னப்பா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கான பொறுப்பு இருக்கக்கூடிய நபராக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இது வெறும் நெப்போட்டிசம் தானே, இதுதான சர்வாதிகாரம் அப்படிங்கிறதும், இதுதான வாரிசு அரசியல் அப்படிங்கிறதையும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக திமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இது வாரிசு அரசியல் தான், ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இது சனாதானம் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய ஆரியத்தை எதிர்ப்பதற்காக நாங்கள்லாம் திராவிட வாரிசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரிசு அப்படின்னு சொல்கிறதே இந்த அரசியலாக பார்க்கப்படும் போது நேராக சேகர்பாபு அவர்களுடைய வாழ்த்துக்கள் இருந்து ஆரம்பிக்கலாம். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் சூப்பராக செய்வார் அண்ணன் உதயநிதி அவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த அண்ணன் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம உதயநிதி அவர்கள் தான். சார் உங்களுக்கு வயசு என்ன, அவருக்கு வயசு என்ன, இப்போ அண்ணன் அப்படின்னு சொல்கிறது என்ன, ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா, இதுக்கு மேலேயும் கூனி குறுக முடியாதா அப்படிங்கிற கேள்வியின் கீழே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லைப்பா அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்காக இவங்க மரியாதை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதற்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நேராக தனுஷ் அவர்கள், வெங்கட் பிரபு அவர்களுடைய வாழ்த்துக்களும். அப்போ அவங்கள பற்றி இப்போ தனுஷ் அவர்களுடைய விஐபியாக இருக்கட்டும், அப்பா காசில் உடனடியாக முதலாளியாக வந்த உனக்கே இவ்வளோ திமிர் இருக்குன்னா கஷ்டப்பட்டு வந்த எனக்கு இவ்வளோ திமிர் இருக்குன்னு சொல்லி அவர் விஐபியில் பேசின டைலாகை நேராக அவருக்கே போட்டு காண்பிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பாராட்டுறீங்க? அப்போ உங்களுடைய சினிமா ஃபீல்டில் இருந்து வந்தவர் நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுவார் அப்படிங்கிறதுக்காக இந்த பாராட்டை கொடுக்குறீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளும் வைக்கப்பட்டு தான் வருது. நேராக தோல் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கிறார்கள், வைகோ அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக திமுகவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரும் சுவராக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் சொல்லியிருப்பது ஒரு வீடியோவாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பவள விழாவில் அவர் பேசினது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதே வைகோ அவர்கள் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன வீடியோவையும் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, எதிராக இருக்கிறவங்க வைரல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக திருமாவளவன் அவர்கள் பார்த்தாங்கன்னா, நான் 3வது குழலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, நேராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமாவளவன் அவர்களுடைய அந்த ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது ஆளும் கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டக்கூடாது. எதெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கேள்வியோ அதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய கேள்வியாக மாற்ற வேண்டும். இதுதான் இப்போ திருமாவளவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட். மதுவிலக்கு நீங்கள் மாநிலமாக பார்க்காதீங்க, அது மத்தியமாக பாருங்கள். இந்தியா மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட வேண்டும். அடுத்ததாக இந்த மாதிரி இந்த பட்டியலினத்தை சார்ந்தவங்க அமைச்சராகவோ இல்லாட்டி உயர் பதவியிலோ வருவது அப்படிங்கிறது நீங்கள் மாநிலத்தை கேள்வி கேட்காதீங்க, அதையும் இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய செக்மேட் அப்படிங்கிறது விழுந்திருக்கு. ஸோ தமிழக அரசாங்கமோ இல்லாட்டி இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களையோ இனிமேல் திருமாவளவன் அவர்கள் பேச மாட்டார். அதற்கு பதிலாக இந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன பொதுவாக செய்ய முடியும் அதை மட்டும் பேசி இந்திய அரசியல் இல்லாட்டி இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமான கேள்வியாக திருமாவளவன் அவர்கள் இருக்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியலாம். இது ஏதோ வாய்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னு நினச்சிடாதீங்க.
திமுகவில் நாம் தலையீடு செய்து கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. ஏங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி திமுக, அதில் தலையீடு செய்து எதுவுமே எந்த கோரிக்கையும் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிற இதே திருமாவளவன் அவர்கள் பட்டியலினத்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது நாடு முழுவதும் முன்மொழியப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஸோ பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் உயர் பொறுப்புக்கு, உயர் பதவிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது நாடு முழுவதும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, திமுகக்குள்ளெல்லாம் நம்ம போய் பேசி ஜெயிக்க முடியாது, நமக்கு 2 சீட்டு தான், உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது நம்ம கேட்க வேண்டியதுன்னா, நாடு முழுவதும் பட்டியலினத்தவர்கள் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வரும்போது நாமும் என்ன வந்துடலாம், மேலே வந்துடலாம். நம்ம அதிகாரத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். அதிகாரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்யணும், இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசிக்கு வந்துட்டார் மனுஷன். நேராக அடுத்ததான் மனோ தங்கராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு இந்த மாற்றத்தில் பெரிய அளவில் மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸாக மாற்றப்பட்ட ஒரு நபர். அப்போ மனோ தங்கராஜ் அவர்கள், நான் இவ்வளோ நாள் இந்த பிரிவில் இந்த அமைச்சராக இருந்து என்னெல்லாம் செஞ்சேன், இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போடுறாரு. 2021 தகவல் தொழில்நுட்பத்துறையில் அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% என்றிருந்து ஒரே ஆண்டில் 2022 அதை 16.4%ஆகவும் 2023 2024 25%ஆகவும் உயர்ந்தது. அதே 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாளொன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்ததை 2024 ஆவின் வரலாற்றின் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்தது. விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும் 10 நாட்களுக்கு ஒரு முறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும் பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி பால் விநியோகம் செய்யும் நிலையும் உருவாக்கியதும் மன நிறைவு தருகிறது. அதாவது அவர் இதில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியாக தான் செஞ்சேன், தலைமையை என்னை மாற்றினாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. இதே மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் அப்பாவு அவர்களுக்கும் இடையே நடந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வைரல். ஏன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் சப்ஜெக்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவு அவர்கள் சொல்லும்போது, நான் சப்ஜெக்டில் தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி இந்த சபைக்கு எதிராலாம் பேசிட மாட்டேன், சபை நாகரிகத்துக்கு எதிராலாம் பேச மாட்டேன்னு சொல்லி சபாநாயகரை எதிர்த்து பேசின ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனோ தங்கராஜ் அவர்கள் தான். அப்போ அப்பா அவர்கள் சொல்றாங்க, உங்களை விட சீனியராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க, நீங்க ஏன் இப்படி முரண்டு பிடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு நான் முரண்டுலாம் பிடிக்கலப்பா, நான் இதுதான் சொல்ல வரேன்னு சொல்லி அங்கேயே உரசல் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு. அப்போ மனோ தங்கராஜ் அவர்களை வெளியேற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட நாட்களாக திமுகவினுடைய ஒரு திட்டமாக இருந்திருக்கு. அதை தான் மனோ தங்கராஜ் அவர்கள் வேறு வழியே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலைகளை சரியாக செஞ்சுருக்கேன். அது ஐடியாக இருக்கட்டும், இல்லாட்டி இப்போ கொடுத்த பால்வளத்துறையாக இருக்கட்டும், இதில் பார்த்தீங்களா நான் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் அடைந்திருக்கேன், எவ்வளோ தூரம் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வேலை எனக்கு மன நிறைவை தருகிறது. அதுக்கு கீழே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்து சென்றுள்ளேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை போய் விசிட் மட்டும் பண்ணி பாருங்களேன். அங்கே ஓடுற பஸ், அங்கே இருக்கக்கூடிய சாலை, அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது வழி அடிக்கடி ட்ராவல் பண்ணுற எங்களே மாதிரியான ஆட்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது கன்னியாகுமரியை தாண்டி போகக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய சாலைகளுடைய அந்த ஒரு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் போனால் தான் தெரியும். இவங்களை பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறத மட்டுமே இவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. அதாவது பெருசாக இருக்கக்கூடிய பிஜேபியை இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் இவங்களை எதிர்க்கிறது தான் எங்களுடைய தலையாய கடமை. பொதுவாகவே திமுகவினுடைய கொள்கை இதுதான், பாஜகவை காண்பித்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய ஓட்டுகளை சிதறாமல் எடுப்பது அப்படிங்கிறது தான். ஸோ அதே வேலையை தான் இப்போ மனோ தங்கராஜ் அவர்களும் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகள் அப்படின்னு சொல்கிறாரே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சி எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத கன்னியாகுமரியில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு டிவி ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே போய் நேரடியாக கள ஆய்வு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் பார்த்தாலே, அங்கே ஓடக்கூடிய பேருந்துகள் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஆனாலும் மனுஷன் கொஞ்சம் சொல்கிறாரு, அதை நம்ம என்னன்னு கேட்டுக்கலாம். இப்பணிக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, இந்த பணிக்கு எனக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறார். அப்படி முடிக்கிறதுக்கும் கீழே அவர் என்ன சொல்றாருன்னா, மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து, அதான் பாசிசனா பாஜக அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் எனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும். சார், என்னை நீங்க அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கினாலும் நான் இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், திமுகக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்றதை யார் சொல்லியிருக்காங்க? மனோ தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க.
ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது என்னுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன், என் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்கிறாங்க, இந்த விமர்சனங்களுக்கு நான் எப்படி பதில் கொடுப்பேன் அப்படின்னா என்னுடைய வேலைகளில் தான். ஸோ நான் எந்த மாதிரியான வேலை செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்த்து இந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேராக கனிமொழி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா மற்றும் கலைஞர் அவர்களுடைய சமாதிக்கெல்லாம் சென்று அவங்களுக்கு மரியாதை எல்லாமே செலுத்திய பின்பு 3:30 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறவர் துணை முதல்வராக பதவியேற்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3:30 மணி ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லிட்டேன், நல்ல நேரம் 3:15 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் 3:30 மணி அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாமல் அதுக்கு வேறு எந்த காரணமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை இல்லை. ஸோ ஒரு பக்கம் சமூக நீதி, இன்னொரு பக்கம் நாங்கள் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நல்ல நேரம் ஏன் பார்க்குறீங்க, பட்டியலினத்தை சார்ந்தவங்களுக்கு ஏன் உயர் பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே வராது. ஆனாலும் கடைசி வரையிலும் நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் நம்பிக்கிட்டே இருக்க போகிறோம், நம்புகிறோம். இதுதான் வாழ்க்கையாக இருக்க போகுது. இதில் மாற்றம் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஸோ 2026 தேர்தலில் விஜய் அவர்களுடைய எழுச்சியும், சீமான் அவர்களுடைய எழுச்சியும், பாஜகவினுடைய எழுச்சியும், அதிமுகவினுடைய எழுச்சியும், திமுகவினுடைய எழுச்சி, எல்லாருக்கும் எழுச்சியனே சொல்லிடுறேன், யாருக்கும் வீழ்ச்சிலாம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் பலமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சியும் மாற்றிவிட முடியாது, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாஜகவையும் மாற்றிவிட முடியாது, புதுசாக வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தையும் அப்படி உதாசீனப்படுத்திட முடியாது. ஸோ 3 முக்கியமான கட்சிகள், 2 எப்போதும் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி 5 முனை போட்டியாக இதை நம்ம பார்க்கலாம். இது எப்படியா இருக்க போகுது அப்படிங்கிறத 2026 தேர்தல் நமக்கு காண்பித்து விடும். மக்கள் திருந்துகிறார்களா இல்லை மக்கள் இவ்வளோதான் யோசிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே 2026 தேர்தலில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த சேனல் இன்னும் வேணால் ஒரு 2 வருஷம் 2026 எலெக்ஷனுக்கு பிறகு இதை தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும், மக்கள் மனநிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வருகிறார். அப்போ இதுக்கு பொறுப்பானவர் தான் இவரா, இல்லை இதுக்கு ஆப்டானவங்க வேறு யாராவது திமுகவில் இருக்காங்களா, இல்லை அவங்களுடைய உபகட்சிகள் கூட்டணி கட்சிகள் இப்போ திருமாவளவன் அவர்களை துணை முதல்வராக மாற்றியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்ததே, இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கருத்துக்கள்னா கமெண்ட்ஸ், இந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.